இந்த வாரேண்டி. ஒரு இடத்துக்கு போறதுனா எம்புட்டு நேரம் ஆக்குறாங்கப்பா. ஒத்தாள காலையில வெள்ளனத்துல எந்திரிச்சு ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி வச்சு வீடு வாசல கூட்டி காலை டிஃபனும் செஞ்சுட்டு நானும் கிளம்பி வெளியே வந்து நின்றுட்டேன். குட்டிகளும் சரி என் புருஷனும் சரி எனக்கு ஊட மாட ஒத்த வேலை பார்க்கல. அதுக்கவே கிளம்புதுங்க. ஆனா முழுகான்னு கிளம்பிட்டே இருக்குங்க. ஏங்க இப்ப வெளியே வாரீங்களா என்ன? ஆண்டி சரோஜா கத்திக்கிட்டே கிடக்க. அதான் இன்னும் வேலை வரல இல்ல. ஏட்டி என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். கொஞ்சம் துப்பு டாப்பா கிளம்புனாட்டி நல்லா இருக்கு. அடியே அது வந்து சட்டைய போட்டு பார்த்தேன்டி. என்னைக்கும் போடாம இன்னைக்கு போட்டேன்னா அவளை ஒண்ணும் நல்லா இல்லட்டி. அதான் கலட்டி திரும்பி மடிச்சு பீரோக்குள்ளேயே வச்சுட்டேன். இருக்கட்டும் முடி, கல்யாணத்துக்கு போட்டுக்குருவான். அடியே பக்கத்து வீட்டு ராணி வசந்தி சின்ன பொண்ணு அவங்கள இன்னும் வரட்டானா? சரிடி சரிடி. நீயே சரோஜா வேணு வரலன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கல்லடி. இந்த வேணு வந்துருச்சுடி. தம்பி அப்படியே வேண திருப்பி வைங்க தம்பி. இன்னும் வர வேண்டியது இருக்கு. வந்தோடனே கிளம்பிடலாம். சரிண்ணே. சரோஜா வேணு வந்துருச்சுல்ல, சத்தம் போடு. அனிதா காயத்ரி வேணு வந்துருச்சு பாருங்க, வெளியில வாங்க. அப்பா வேன் வந்துச்சாப்பா? வந்துருச்சு பாண்டிக்கா. பூட்டிட்டேமா. சாவி இந்த பாக்கெட்ல போட்டிருக்கேன். சரி சரோஜா. அம்மா இன்னும் யாராருமா வரணும்? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி இருக்காப்பா. வந்தோனே கிளம்பிடலாம். ஆராணி வசந்தி சின்ன பொண்ணு எம்புட்டு நேரம்? அக்கா நான் காலையிலேயே கிளம்பிதாக்கா இருக்கேன். இந்த சின்ன பொண்ணு வளராக்க எப்ப பார்த்தாலும் லேட் ஆகுது. என்னமோ வெட்டி முடிச்சிட்டு வர மாதிரி. சரி அதான் நேரத்துக்கு வந்தாச்சுல. என்னப்பா மாணிக்க தம்பி, பேண்ட் சட்டையில வரீங்க, வேஷ்டி சட்டையில வருவீன்னு எதிர்பார்த்தேன். நானும் பட்டு வேஷ்டி சட்டையே கட்ட சொன்னேன். இப்ப உள்ள பிள்ளைல அதெல்லாம் கட்ட மாட்டேங்குதுங்களே. அம்மா எனக்கு வேஷ்டி சட்டெல்லாம் கட்ட தெரியலம்மா. எனக்கு பேண்ட் சட்டை தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி தம்பிக்கு எது விருப்பமோ அதுவே செய்யட்டுமே. பேண்ட் சட்டையும் நல்லா தானே இருக்கு. சரிம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். சரிப்பா. சரோஜாக்கா இன்னைக்கு சேலைய கட்டாம ஏக்கா எப்பயும் போடுற ட்ரெஸ்ஸையா போட்டிருக்கீங்க? ஒரு பட்டு சேலை இருந்தா கட்ட வேண்டியதானக்கா? நீ பக்கத்து ஊருனா பட்டு சேலை கட்டிட்டு போகல ராணி. இது ரொம்ப தூரத்துக்கு போகணும் பாரு. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது ராணி. அதே எப்பயும் போல போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுட்டேன். நீங்க நல்ல பட்டு பனாரஸ் சேலையெல்லாம் கட்டுவீங்கன்னு நினைச்சு நானும் வேற சேலையில கட்டிட்டு வந்துட்டேன். ராணி உனக்கு இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு சரோஜாக்கா மூஞ்சில பெட்ரோமாஸ் லைட்ல பளிச்சுன்னு எரியுது. இருக்காதடி பின்ன. இன்னைக்கு அவங்க மருமகளை பார்க்க போறாங்கல்ல, அந்த குசியில இருக்காங்கல்ல. அட வாங்கடி, இவளுக்கு நம்ம கேலி பண்ணிக்கிட்டே தெரியவாளுங்க. சரி வாங்க சீக்கிரமா போய் வேன்ல ஏறுவோம். மூஞ்சிய பாருங்க. பங்கஜம் காபி எடுத்துட்டு வா. மாமா இந்தாங்க மாமா காஃபி. உன்னை யார் காஃபி எடுத்துட்டு வர சொன்னது? மாமா அத்தை பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா. அதான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத.
எங்க போய் தொலைஞ்சா? காலங்காத்தாலே அவ காபி போட்டு குடுக்கறத விட்டுட்டு வேற என்ன வேலை அவளுக்கு? ம்? என்ன என்ன இங்க சத்தம்? ஏய் பங்கஜம், எங்கடி போய் தொலைஞ்ச? எங்க எங்க நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க. அடியே, உன்கிட்ட காஃபி கொண்டு வர சொன்னதுக்கு கண்டவங்க எல்லாம் காஃபி போட்டு வந்து குடுக்குறாங்கடி. நான் கண்டவங்க போட்ட காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? எங்க அது நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க. நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கலங்க. பாருட்டி, நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன். மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வேண்டி கண்டவன் கையில இருக்கிறதப்புறம் வாங்கி சாப்பிடுற ஆளு நான் கிடையாது. இங்க பாருடி பங்கஜம், இதுதான் லாஸ்ட் தடவையே இருக்கணும். இந்த மாதிரி நடக்கவே கூடாதுடி. சாமி கும்பிடலாம் சாமி. புருஷனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமாட்டி கும்பிட வேண்டியதானே? சரிங்க, இனிமே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமாட்டி நான் சாமி கும்பிட்டுக்கிறேங்க. கோபப்படாதீங்க. காஃபியை போட்டு ரூமுக்கு கொண்டு வா. ஏமா தேவையில்லாத வேலையை பாக்குற? மாமா ரொம்ப நேரமா காஃபி காஃபின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அத்தை. அதான் நீங்க வேற சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் நான் போட்டுட்டு வந்து கொடுத்தேன். இங்க பாருமா, சிவா அப்பா ரொம்ப புடிவாதம் பிடிச்சு வருமா. அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் நடப்பாரு. தட்டி விட்டதுல உன் கையில எதுவும் அடிபட்டுருச்சாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. கடவுளே, நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. தீவிரம் கொட்டி போச்சு. இதை கிளீன் பண்ணணும். நான் கிளீன் பண்றேன் அத்தே. பரவாயில்லம்மா, நானே கிளீன் பண்ணிக்கிறேன். நீ போ. யாராச்சும் வராளான்னு பாத்துக்கட்டி. சரி டி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா மாங்காவை பறி. இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்குட்டி. கீழே கிடக்குறதெல்லாம் பிஞ்சா கிடக்கு. லைட்டா தூக்கு. உள்ளிட்டீது இருக்கு. ஆனா என்ன கணம் கணக்குறா? அம்மா அடியே, இதுக்கு மேல என்னால தூக்க முடியல டி. பக்கத்துல கிடக்குற மாங்காயை பறி. ஏட்டி குதிரைவாளு, பக்கத்துல கிடக்குற மாங்காயை பறிச்சா கண்டுபிடிச்சிருவா அந்த கருப்பாயி. அதான் எட்டக்க இருக்கிறத பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தாண்டி அந்த மேல பெருசு பெருசா பருத்த மாங்காய கிடக்கு. கொஞ்சம் தூக்குட்டி. ஆனா 1 2 3 4. அப்பா என்ன மூச்சு முட்டுது. காலையில இருந்து எம்பிட்டு எக்ஸசைஸ் செய்யறது? அடியே, நீனாவது கீழே நின்று எக்ஸசைஸ் பண்ற. நான் மரத்துல தொங்கிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றேன். எனக்கு தாண்டி கைவலி அதிகமா வலிக்குது. அண்ணே, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க அண்ணே? பாரு மாலா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. ஏங்க என்னை காணோம் சொல்லி தேடி வந்தீங்களாங்க? உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. அதான் மாமரத்துல நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடியே மாலா, நீ எக்ஸசைஸ் பண்ற அத நான் நம்பணும். அடியே, நீ எந்த நேரத்துல என்னென்ன பண்ணுவ என்னென்ன பண்ண மாட்டேன்னு எல்லாம் எனக்கு தெரியுமுடி. போங்க, என்னை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அங்க தொங்கி தொங்கி கையெல்லாம் வலிச்சு கிடக்கு. அப்படியே வந்து என்னை இறக்கி விடுங்க பாப்போம். அப்படியே கண்ணத்துல வச்சன்னா கண்ணை பழுத்துரு முடி. கருப்பாய கவுட்டு மரத்துல மாங்காயை திருடிக்கிட்டு என்னையும் உடம்பு ஏக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கியா? என்னங்க சொல்றீங்க? மாங்காய் பறிக்க நான் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? இங்க பாரு டிமாலா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தோட்டக்கார கூட்ட மாட்டி நீ செமத்தியா அடி வாங்க போற பாத்துக்க. 7 வயசாச்சு, இன்னும் அறிவு வளரலையப்பா. இவர் கிடக்காரு. ஏட்டி குதிரைவாளி, என்னை பிடிச்சி கீழே இறக்கி விடுடி. கையெல்லாம் வலிச்சு கிடக்கு. ஏட்டி குதிரைவாளி, இந்த 2 கூட தான் மாங்காய் பறிச்சமா? ஆமா மாலா, நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உன் வீட்டுக்காரர் வந்துட்டாருல. இந்த மனுஷன் எதுக்கு இப்ப இங்க வராரு? வீடடைக்கு இருக்க மாட்டாரே. சரி குதிரைவாளி, நீ வச்சிருக்கிற மாங்காய் கூட நீனே வச்சுக்க. நான் வச்சிருக்கிற மாங்காய் கூட நானே வச்சுக்கிறேன். ஆட்டி மாலா, என்னுட்டு மாங்காய் கூட சின்னதா இருக்குடி. கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா நீ வச்சிருக்கிற மாங்காய் கூடையில நிறைய மாங்காய் இருக்கு. அந்த கூடைய தாட்டி. கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறி நான் பறிச்சேன். நோக்காம நீ வாங்கிட்டு போறதா? போடி எங்கிட்டு. நான் தானே உன்னை தூக்குனனாலதானே இம்பிட்ட மாங்காய் பறிச்ச. தூக்காம இருந்தா பறிச்சிருப்பியா? பாருட்டி, என்னை தூக்குறது ஈஸிடி. எம்பிட்டு தொலைவில் மாங்காய் கிடந்துச்சு. நான் தானே எக்கி எக்கி பறிச்சேன். இவட்ட பேசி இந்த மாங்காவை வாங்கிட முடியும்? சரியான வேணா பிடிச்சவ. இங்க பாருட்டி குதிரைவாளு, நான் வச்சிருக்கிற மாங்காயை பூரா ஊறுகாய் தான் போட போறேன். நீ வச்சிருக்கிற மாங்காய் எல்லாம் முடிச்சிட்டு உனக்கு தேவைன்னா எங்க வீட்டுல ஊறுகாய் வாங்கிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்க. ஓ அப்படியா? அப்பன்னா சரி மாலா. பச்சி பச்சினி எவ்வளவு குண்டு குண்டா இருக்கு மாங்காய். அன்னைக்கு கருப்பாயிட்ட போய் 2 மாங்காய் தாங்க மீன் குழம்புல போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு கேட்டதுக்கு உடுக்க மாட்டேன்னு சாதிச்சு விட்டாலே. இன்னைக்கு அந்த கருப்பாய்க்கு தெரியாம அவ விட்டு மரத்துல இருந்து கூட கூடையா மாங்காய் பறிச்சிட்டேன். ஆமா மாலா, நேத்து அவ வீட்டுக்கு போய் 1 மாங்காய் தாங்கன்னு கேட்டேன். 10 ரூபா சொல்லி புடிச்சு. நான் வேணாம் சொல்லிட்டேனே. இன்னைக்கு
இன்னைக்கு கருப்பாயி தோட்டத்துக்கு வரல, கணிச்சு தானே வந்திருக்கேன். கருப்பாயி மகளை இன்னைக்கு பொண்ணு வாக்க வராக. வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கும்ல, அதான் பிளான் பண்ணி நம்ம 2 பேரும் மாங்காய பறிச்சாச்சு. இனிமே அந்த கருப்பாயிட்டு மாங்காய் தேங்காய் எதுவுமே கேட்க கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளே பறிச்சுக்க வேண்டியதான். நம்ம தேவைக்கு இல்லாதது மரம் அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க? இன்னும் உலகத்துல இப்படி சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க மாலா. கேட்டு